என்னங்க என்ன பேச்சு? ஆனந்தி, என்னம்மா ரெஜினாவும் காயத்ரியும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நீ தட்டை பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதே. ஏண்டி நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா? மணி என்ன ஆகுது? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? அப்புறம் மயக்கம் வராம என்ன பண்ணும்? சாப்பிடு. சாப்பிடாம வெறும் வயித்தோட படுக்க போறியா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. எனக்கு சாப்பாட்ட நீயும் அப்பாவும் ஊட்டி விடுறீங்களா? ஆமா, மொக்கு குழந்தை நீ. அப்பா பாருப்பா பேச்சிய. டேய், பிள்ளைய வையாத பேச்சு. இங்க இடிச்சு அங்க வலிக்குதாக்கும். பின்ன வலிக்காதா? இப்ப என் பிள்ளை என்ன கேட்டு பிடிச்சு? சும்மா என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கவ. 2 பேரையும் ஊட்டி தானே விட சொல்லிச்சு. ஊட்டி விட்டா போச்சு. இந்தா நீ அங்க போய் உட்காரு, நான் இங்கிட்டு உட்கார்றேன். ஏய், தட்டை நீ எடுத்தா நான் எப்படி ஊட்டுறது? என்கிட்ட கொடு. ஏங்க உங்க கையில தட்டை கொடுத்துட்டா நான் எப்படிங்க ஊட்டுறது? இப்ப என்ன, இத இங்கிட்டு மேலேயே வைங்க, 2 பேரும் ஊட்டி விடுங்க. சரி, யாருமா முதல்ல ஊட்டுறது? நீதான்ப்பா. பாத்தியா, நான் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நீ அப்பா பொண்ணுங்கறத நிரூபிச்சிட்டல்ல உன்னைய. ஏய், என் பிள்ளைய அடிக்காத, முதல்ல ஊட்டி விடு. திசையில்லா காட்டினிலே வழி ஒன்றை தேடுகின்றேன். வாழ்ந்திட வாய்ப்பிருந்தால் சுமைதனை இறக்கிடுவேன். ஏனோ இது ஏனோ வீரான பழிதானோ, காலம் அழிந்தாலும் அழியாதோ. உங்க கையால சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுவாத்தே இருக்க போது. என் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. வாய் விட்டு கதறி அழணும் போல இருக்குது. என்னம்மா ஆனந்தி, கண்ணெல்லாம் கலக்கி இருக்கு? ரொம்ப காரமா இருக்கா? இல்லப்பா, காரம்லாம் இல்லப்பா. ஏங்க புள்ள ஏக்கத்துல அழறாங்க. என்னம்மா நீ குழந்தை மாதிரி எழுதுகிட்டு? கண்ணை தொடமா. ஏன்பா, நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நாம எல்லாரும் முன்ன ஒரு தடவை விளையாட்டு பூங்காக்கு போனோம்ல? என்ன சொல்றமா? பெரிய பெரிய கடையில இருந்துச்சேப்பா, அதுக்கு பக்கத்துல ஒரு கடற்கரை இருந்துச்சேப்பா. நம்ம குடும்பத்தோட கடைசியா ஒரு தடவை அங்க போலாமாப்பா? அங்கயா? ஏங்க நாளைக்கு காலையில கிளம்புறதா முடிவு பண்ணிருக்கோம் இல்லங்க. ஆனந்தி, மதியம் தான் அப்பா உங்ககிட்ட சொன்னார்ல, கவனிக்கலையா நீயே? அங்கெல்லாம் போனா ஒரு நாள் ஆயிடும். பிறகு நாளை கழிச்சுதான் கிளம்ப முடியும். ஏற்கனவே கல்யாண நேரத்துல கோகில அவங்க தனியா விட்டுட்டு வந்தது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுரி. நீங்க ரொம்ப நேரம் கூட இருக்க வேணாம், கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும். முடிஞ்சதும் நீங்க கிளம்பிடலாம். சொன்னா புரிஞ்சுக்கடி, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? கடைசியா இந்த ஒரே ஒரு தடவைமா, இதுக்கு மேல நான் உங்களை எதுக்கும் சிரமப்படுத்த மாட்டேன். என்னம்மா ஆனந்தி, கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிட்டே பெண்ணா உனக்கு? அங்க இருக்க விளையாட்டு பூங்காவுக்கு போயிட்டு அப்படியே கடற்கரைக்கு போனோம், அப்படித்தானே? போயிடுவோம். ஏம்மா ஆனந்தி, அங்க போகணும்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. போன தடவை அந்த அன்பு தம்பி தானே நம்மளை அங்க கூட்டு போச்சு. அன்பு தம்பி கூப்பிடுறியாம்மா? தனி